அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பரமக்குள்ள இருந்து கீழக்குடும்பல இருந்து கவிதா பேசுறேன். என்னோட வீட்டில் வந்து என் தம்பிமே, என்னோட கூட பிறந்த தம்பிமே கடந்த 1 வருஷமா எங்க கூட தான் இருக்கிறான். அவனுக்கு வயசு வந்து 23 வயசு. அவங்க வந்து சர்ச்சுக்கெலாம் அவன் வரமாட்டான். அவன் வந்து இந்துல இருப்பான், நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். அவன் வந்து இந்து சாமி தான் கும்பிடுவான். அவங்க அப்பா வந்து தண்ணி இதை அடிச்சுட்டு இவனோட சண்டை போடுறதுனால அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால எங்கள் வீட்டில் தான் அவன் இருக்கிறான். இப்போ 1 வருஷமா எங்கள் வீட்டில் தான் இருக்கிறான். ஆட்டோ வச்சிருக்கிறான், ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிடுவேன், அவன் வரமாட்டேன். அதனால நான் வந்து எதுவும் ரொம்ப வந்து கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், நீ வாடா அப்படின்லாம் நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நம்ம அத்தை வீட்டில் இருக்கிறதுனால அத்தை வந்து சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்கன்னு நினச்சிக்கிருவாங்க அப்படின்ட்டு நான் கூப்பிட மாட்டேன். ஆனால் ஜெபத்தில் மட்டும் டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன் அவனுக்காக வேண்டி. இப்போ ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருப்பேன். அந்த 6 மணிக்கு அம்மா செய்தி கொடுக்கும்போது அவனோட கட்டிலில் போய் நான் செல்லை வச்சிருவேன். அவன் காதுக்கு பக்கத்தில் செல்லை வச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆனால் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் அது ஒன்றுமே சொல்ல மாட்டேன்.
நான் டெய்லி கூப்பிடுவேன், சர்ச்சுக்கு வரமாட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நோட்ல எழுதி வச்சு நான் டெய்லி நைட்டு நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே சூர்யாவ தொடணும் ஆண்டவரே. பார்த்தீங்கன்னா, அவன் ஆட்டோல ஃபுல்லா விக்கிரகர ஃபோட்டோ தான் வச்சிருப்பான். அந்த ஆட்டோல ஃபுல்லா பச வச்சு ஒட்டி வச்சிருப்பியான். லயன்ல இருக்கும். அந்த அந்த ஃபோட்டோ ஃபுல்லா இருக்கும். அதுக்கு மாலை வாங்கி போட்டிருப்பியான். செல்லுல பார்த்தீங்கன்னா, அந்த இந்து படம் தான் வச்சிருப்பியான். அந்த இந்து பாட்டு தான் வச்சிருப்பான். அதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாரியா இருக்கும். நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமே, அவன் வந்து இப்படி இருக்கிறானே, அதே நம்மளுக்கு வந்து கிரியை செய்யுமே அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். என்ன நினைச்சான்னு தெரியல. 2 வாரத்துக்கு முன்னாடி எப்பவுமே எங்கள ஆட்டோவுல நாங்க பஸ்ஸ விட்டுட்டோம்னா கொண்டு வந்து இறக்கி விடுவேன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்குள்ள அவனு வந்துட்டான். வரமாட்டேன்ட்டான். நான் வம்பா இழுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் அவன் வந்துட்டான். வந்துட்டு அந்த அந்த ஒரு நாள் தான் ஒரு நாள் முந்தின ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்த உடனே வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஆட்டோவுல இருக்கிற அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் கழட்டி கொண்டு தண்ணிக்குள்ள போட்டுட்டான். ஆனா எனக்கு தெரியாது. பிள்ளைங்க வந்து சொல்லுச்சுக. இந்த சின்ன பிள்ளைங்கலாம் வந்து சொல்லுச்சுங்க. "அத்தை சூர்யா அண்ணே வந்து அது ஆட்டோவுக்குள்ள இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லுச்சு. "என்ன சொல்றீங்க?" என்னால நம்பவே முடியல. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமா. அவங்க ஃபோட்டோல ஆட்டோக்குள்ள எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான்." அப்புறம் எங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். "அத்தை, ஆச்சி இன்னைக்கு வந்து என்ட்ட காசே இல்ல ஆச்சி. ஆனா சர்ச்சுக்கு போய் நான் ஆண்டவர்ட்ட உட்காந்துட்டு நான் வந்து ஐயய்யோ! எனக்கு பரமக்குடி போறதுக்கு எனக்கு ஆட்டோவுக்கு பெட்ரோல் போட எனக்கு காசு இல்ல." அப்படின்னு நான் ஆண்டவர்ட்ட நான் சர்ச்சுக்குள்ள உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் வெளியில வந்தோனே எனக்கு அத்தார் வந்து ரூ. 500 குடுத்தாங்க. ரூ. 500 குடுத்து "நீ பெட்ரோல் போட்டுக்கடான்னு" சொல்லிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறாரு ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதானாம். நான் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன். எனக்கு வந்து ஆண்டவர் மூலமா அத்தை ரூ. 500 குடுத்துருக்காங்க. நான் அத்தைட்ட காசு கூட கேட்கல அப்படின்னு. என்ட்ட எப்பவுமே அவன் கஷ்டம்னு காசே கேட்க மாட்டான். எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இந்தாடா பெட்ரோல் போட்டுக்கடான்னு சொல்லிட்டேன். இனிமேல் வந்து நான் இந்து சாமிக்கு போக மாட்டேன் ஆச்சி. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமேன்ட்டு இப்ப வாரம் வாரம் எங்களோட சர்ச்சுக்கு வந்துடுறான். எங்கள நாங்க ஒரு 7 பேர் போவோம். 7 பேரையும் அவன் தான் ஏத்திட்டு வருவான். கொண்டாந்து ஆட்டோல அவனே அங்க சர்ச் முடியிற வரைக்கும் அங்க இருந்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை வண்டி ஓட்டவும் போ மாட்டான். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வீட்ல இருந்துட்டு, திங்கட்கிழமை தான் அவன் போவான். ஆண்டவருக்கு என்னோட ஜெபம் நான் டெய்லி நைட்டு ஜெபத்துல நான் ஒரு நாள் நெறைய பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனாலும் ஒரு 3 பாயிண்ட் எனக்கு ஆண்டவர் வந்து அற்புதமா எனக்கு முடிச்சு குடுத்துருக்கிறார். மீதமான பாயிண்டையும் ஆண்டவர் கண்டிப்பா சந்திப்பாரு. ஆண்டவர் இன்னும் அவன் குடும்பம் ஃபுல்லா அவன் ரட்சிக்கப்படணும். என்னோட ஆசை அதுதான். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு எதிர்கால ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு. 1 வயசு தான். அதுக்கு அம்மாங்கிற வார்த்தைய தவிர எந்த வார்த்தையுமே தெரியாது. ஆனா என் மகள்ட்ட தான் அடிக்கடி கொண்டு வந்து விடுவாங்க. அப்ப நாங்க சாயந்தரம் பிரேயர் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா, திரும்ப கொண்டு போய் விட்டுருவோம். அப்ப அந்த பிள்ளை வந்து இந்த 7 மணிக்கு அது தவந்தே வந்துரும் வீட்டுக்கு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாங்க சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஆட்டோல உட்காந்துருக்கிறோம். அந்த பிள்ளை வந்து அழுதுச்சு. இப்ப என் மக சொல்லுச்சு, சித்தி நாங்க கொண்டுட்டு போறோம்" அப்படின்னு. "இல்ல வேண்டாம். இப்பலாம் அது சாமியே கும்பிட மாட்டேங்குது" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொல்லுவேன், "இன்னும் 1 வயசு பிள்ளை போய் எப்படி சாமி கும்பிடும்?" அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, "1 வயசு பிள்ளை சாமி கும்பிடாது. ஆனா நீங்க பிரேயர்ல உட்காந்துருக்கும்போது, நாங்க பிரேயர்ல அங்க உட்காந்துருப்போம். செல்ல நடுவுல வச்சுட்டு, அது விறுவிறுன்னு தவந்து வரும். வந்து உட்கார்ந்த உடனே கை தட்டும். கை தட்டிட்டு நாங்க அல்லேலூயான்னு சொன்ன உடனே 2 கையும் தூக்கும்." அப்ப சொல்றாங்க, "எங்க சாமிக்கு அதுக்கு தெரியல. ஆனா நீங்க அல்லேலூயா சொன்ன உடனே 2 கையும் தூக்குது. அப்ப அது மட்டும் அதுக்கு தெரியுது. சாமி கும்பிட மாட்டேங்குதுன்றாங்க." இது வந்து எங்களோட வேலை இல்ல. இதெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். கர்த்தர்